எப்பவும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வெஜ் பிரியாணி செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் கம்மியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி புலாவ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம், புலாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு கலர் வராது. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ. உங்ககிட்ட பீஸ் வேரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 காய்கறி தான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 1க்கு 1.5 ரேஷியோவில் தண்ணி விடணும். இது நீங்கள் தண்ணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுங்க. சூப்பரான புலாவ் ரெடிங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.